மூத்த பிள்ளை. அவள் மிகவும் பெரிய தியாகி. ஏன்னா நமக்கு இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு இல்லை, அது வயிற்றில் இருக்கும்போதே மேலே விழாத, என்னால் தூக்க முடியாது, அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்லும்போதே நம்ம அவங்கள ஒதுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த வழி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இரண்டாவது டெலிவரிக்கு ரேபர் வார்டில் போகும்போது நம்ம நினைப்பு எல்லாம் அந்த முதல் குழந்தை மேலே மட்டும்தான் இருக்கும். நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம பிள்ளை என்ன பண்ணும், நம்ம பிள்ளை யார் நம்மளை மாதிரி பார்த்துப்பா அப்படின்னு மட்டும்தான் நமக்கு யோசித்து அழுக வரும். அந்த வழியை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. சின்ன பிள்ளை முன்னாடி கொஞ்சம் கூட முடியாமல் அந்த மூத்த பிள்ளை மட்டும் இல்லை, நாமும் இயங்குவோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரெண்டாவது குழந்தைய சமாளிக்க முதல் குழந்தைய தான் திட்டவோ அடிக்கவோ செய்கிறோம். அதுக்கு முன்னாடி அடி வாங்காத அந்த குழந்தை சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம தானே அடி வாங்குகிறோம் அப்படின்னு அது மனசு பாதிப்படையுது. ஆனால் அவங்க தூங்கின பிறகு போய் தலையை தடவி நெத்தியில் சின்னதாக ஒரு முத்தம் கொடுத்து சாரிம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா இடத்துலையுமே அது சொல்கிற ஒரே வார்த்தை அம்மா, எனக்கு ஒன்னதாம்மா பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்.